அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம தலகுடல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஆட்டோட தலைக்கறி, குடல் கறி, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த தலைக்கறி தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க, 7 விசில் விட்டு. அதே மாதிரி குடல்லையும் தனியாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா தயாரிக்கணும். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் எப்படி செய்யணுங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், வரமிளகாய், சோம்பு, மிளகு, சீரகம், கொத்தமல்லித்தூள், அப்புறம் கருவேப்பிலை. வாங்க மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கங்க. இங்கே நாங்கள் ஒரு 10 சேர்த்துருக்கேன். மிளகு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சீரகம் 2 ஸ்பூன். சீரகம் நிறையா போடாதீங்க, ரொம்ப கசப்பு தன்மையாயிரும். அப்புறம் சோம்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு நமக்கு. மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துங்க. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அந்த மசாலா அரைச்சி எடுத்துக்கங்க. இதுக்கு நம்ம குடல் குழம்புக்கு தேங்காய் சேர்க்க மாட்டோம், அதனால் தேங்காய் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஒரு கடாயில் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானது நம்ம கடுகை சேர்த்துக்கலாம். உளுந்த பருப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துங்க. கொத்தமல்லி இலையும் சேர்த்து இது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா சேர்த்துக்குங்க. குழம்பு நிறையா வேணும்னா மசாலா கொஞ்சம் நிறையா சேர்த்துக்குங்க. இதில் இந்த வெங்காயம் வதக்கி நம்ம மசாலா கரைச்சோம் இல்லையா, அதில் நம்ம கொத்தமல்லி தூள் குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கொதி வரட்டும். பாருங்க, நான் இந்த மாதிரி குடல் தனியாக வேக வச்சுருக்கேன். அதே மாதிரி தலைக்கறியும் தனியாக வேக வச்சுருக்கேன். தனித்தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம அந்த மசாலா கொதி வந்தது அதில் சேர்த்து போகிற குழம்பு கூட. மசால் ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த வேக வச்ச குடலை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு குடல் வேக வச்ச தண்ணியை தனியாக ஒரு பாத்திரத்தில் இருத்து வச்சுட்டு அந்த கறியை மட்டும் உள்ளே சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி குடலை மசாலா கூட நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது வேக வச்ச அந்த தலைக்கறி எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தலைக்கறியும் சேர்த்தியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கொதி வர வரைக்கும் விடுங்க. கூடவே கொஞ்சம் சாம்பார் பொடி இருந்தால் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். கூடவே நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உப்பு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம குடல் கறிக்கும் தலைக்கறிக்கு தனித்தனியாக உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு கரெக்டாக பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்புறம் நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். குடல் கறி பாருங்க, இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிக்க வரைக்கும் அப்படியே விடுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் சுண்ட விடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது அடுப்பில் சிம்லையே கொதிக்க விடுங்க நல்லா. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நமக்கு தலைக்கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தலைக்கறியும் குடலும் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லிக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.